Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. I started getting periods for 15 days a month. Oh my god. And 15 days heavy flow. Now, when this 7 years I'm struggling with this issue, I thought it's common. So many girls like me will be facing that. But the common illanu எனக்கு தெரியும்போதுதான் I thought இது ஒரு காமன் திங், இதை ஏன் அவ பெருசா இது பண்ணி சொல்றான்னு. அதுக்கப்புறம் நான் ஒரு 7 இயர்ஸ் அதை விட்டு தான் எனக்கு லோ பிபி வர ஆரம்பிச்சது. அயன் லோ, அனிமிக், அப்புறம் ஃபெரிட்டின் எல்லா லெவல்ஸும் லோ. ஓகே, நான் வெளியில இருந்து பார்க்க தான் ஹெல்தி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் வீடியோஸ் போடுவேன், பயங்கரமா ஃபிட்டா இருக்கிற மாதிரி. பட் யூ நோ, ஒர்க் அவுட் இஸ் ஒன்லி 25 to 30%. 70% அர்ஜுன் வேற அதான் சொன்னல, என்ன ஸ்பாயில் பண்ணிட்டான், என்ன கெடுத்துட்டான். நல்ல ஃபுட்டியாவா? டெய்லி இத்தனை வருஷம் அது டெய்லி வெளியே போலாமா, ஆஃபீஸ்லாம் முடிச்சு டயர்டா இருக்கும்போது வெளியே போலாமா, ஸ்விக்கி பண்ணலாமா, நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கலாமா. வில்லனா கூட சூப்பரா பண்ணுவாரு, காமெடினா கூட வேற லெவல்ல சீன் தள்ளுவாரு, எல்லா ரோல்லயும் இறங்கிடுவாரு. கண்டஸ்டன்ட் திட்டு வாங்காத, அவர்கிட்ட திட்டு வாங்காத ஒரே கண்டஸ்டன்ட் நான் தான். நல்ல பொண்ணுங்கள கூட தப்பு சில டைம்ஸ் பண்ணலாம், தட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, அந்த அளவுக்கு என்ன ப்ரொடெக்ட், லைக் நம்ம வீட்ல யாரோ ஒருத்தர் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணாங்க, ஏய் நம்ம பொண்ணுப்பா, நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி he took care. சும்மா சோ எனக்கு அங்க ஹிந்தி கொஞ்சம் செட் ஆவறதுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஃப்ளோ வந்தது. சோ நான் சே சும்மா சமத் கரோ அப்படினா சும்மான்றது வந்துரும். அவங்க ஊர்ல சும்மானா கிஸ், சும்மா ஏய் நீங்க வாங்கடா. எனக்கு ரொம்ப ஸ்ருதிகா ரொம்ப ஓப்பன், எல்லாத்தையும் ரொம்ப பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, பட் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஹெல்த் ரிலேட்டடான ஒரு விஷயத்த சொசைட்டியில் இவ்வளவு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு மீடியா பிரபலத்தை வந்து நான் பார்க்கல. ஏன்னா அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பர்சனல், என் உடம்புக்கு என்ன நடக்குது, எனக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நான் சோஷியல் மீடியாவில் போய் ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அங்கே 4 ஃபோட்டோ போட்டோமா, தட்ஸ் இட். இவ்வளோ தூரம் அதை கிளாரிஃபிகேஷனோட கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு வகையில யாருக்கோ பயன்படும் நினைச்சிருக்கீங்க, கரெக்டா? என்ன காரணம்? ஆக்சுவலா என்னன்னா, இதுவரை I've gone through நிறைய இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ், சின்ன இஷ்யூஸ் குட்டியா வரும் போகும். பட் அது நான் ஷூட் போகும்போது கூட நாங்கள் கண்டினியூஸாக ஃப்ளோரில் 16 hours 17 hours ஷூட் பண்ணும்போது கூட இந்த மாதிரி எனக்கு வயிறு வலிக்குது அந்த மாதிரி நான் சொல்லக்கூட மாட்டேன். ஏன்னா ஷூட் சூப்பராக போனோம், அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ நான் அதெல்லாம் கூட அந்த மாதிரி சீக்ரெட்டிவாக வச்சுக்கிற பொண்ணு. இது ஏன்னா நான் வந்து 7 years I'm struggling with this issue. I thought it's common. ஏன்னா so many girls like me will be facing that. அது காமன் இல்லைன்னு எனக்கு தெரியும் போது தான் ஐ தாட், நான் ஷூட் பண்ணும்போதே நான் இது விஷயம் நிறைய பேர்ட்டு ஓகே ரொம்ப ஓவர் ஹெவி ஃப்ளோவாக போகுது அந்த மாதிரி சொல்லும்போது நிறைய பேர் எனக்கும். ஸோ யூ டோன்ட் நோ எத்தனை பீப்புள் திங்க் இது ஒரு காமன் திங், இதை ஏன் அவ பெருசா இது பண்ணி சொல்றான்னு. அதுக்கப்புறம் நான் ஒரு 7 இயர்ஸ் அதை விட்டு தான் எனக்கு லோ பிபி வர ஆரம்பிச்சது. அயன் லோ, அனிமிக், அப்புறம் ஃபெரிட்டின் எல்லா லெவல்ஸும் லோ. ஓகே, ஹெவி ஃப்ளோனால தான் இதெல்லாம் லோ ஆகுதுன்னு சொல்லி அந்த இதுக்கு சப்ளிமெண்ட், அயன் டேப்லெட், விட்டமின் டேப்லெட், அப்படின்னு அப்படியே மேனேஜ் பண்ணி போயிருந்தேன். இட்ஸ் நார்மல் அப்படின்னு. அண்ட் டாக்டர் செட் when you're in 30sல நீ இப்ப இருக்கிறதுனால I don't want to remove your uterus. ஏன்னா 40 கூட டச் பண்ணல, 40 டச் பண்ணாவது நான் எடுத்துருவேன், அது மெனோபாஸ் ஸ்டேஜ். ஆமா, so I'll not do, but in your 30s I definitely don't want to touch your uterus நாங்க. ஓகேன்னு எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தா I started getting periods for 15 days a month. My god. And 15 days heavy flow. My goodness. Okay, பயங்கர flow. And our doctor கேட்டாங்க, how are you working with this? Arjun சொன்னா working doctor, she also works out with this அப்படின்னு. Oh my god. work out, work, shoot, business எல்லாமே பார்ப்பேன். ஓகே, அது பாட்டுக்கு ஓகே அப்படின்னு விட்டு அப்புறம் அது என்னாச்சு, எண்டோமெட்ரியோசிஸ்ட்னு சின்ன விஷயம் மாதிரி தான் இருந்தது. தட் ஸ்ப்ரெட் ஃபுல்லா. எந்த அளவுக்குன்னா நம்ம பீரியட்ஸ் எக்ஸசிவா ஃப்ளோ ஆகும்போது வாட் இஸ் எண்டோமெட்ரியோசிஸ்னா, வெளியே வர பிளட்டும் வெளியே வரும், உள்ளேயும் லீக் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து குட்டியா சிஸ்ட் will form off. Yes, around the uterus. வெளியே வர பிளட் இஸ் இம்பியூர் தானே. ஆமா. சோ அப்போ அது சிஸ்ட் உங்க பாடியிலேயே பல வருஷமா இருந்ததுன்னா
யூ வில் கெட் பெயின், pain, abnormal it is pain. not, and அந்த blood வந்து it's basically blood, right? blood balls. அந்த இது வந்து மத்த ஆர்கன்ஸ்ல இருக்குல்ல, அது ஒட்டிக்கும் glue மாதிரி. ஓகே ஓகே. சோ எந்த வந்து யூட்ரஸை தாண்டி it was touching my rectum and all. Oh my god. அப்போ லைஃப் லாங் அது ரெக்டம் உள்ளலாம் போயிடுச்சுன்னா லைஃப் லாங் யூ வில் கான்ஸ்டிபேட் லைஃப் லாங். அண்ட் அதை நீங்க எடுக்க கிளியர் பண்ண போய் ரெக்டம்ல அடி வாங்க ஆரம்பிச்சதுன்னா அவ்வளவுதான். அதோட இருக்கிற லோக்கலைஸ்டா இருக்கிற வரையும் அதை எடுத்துடலாம்ல. மற்ற ஆர்கன்ஸ்லாம் டச் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஸோ அது அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ டாக்டர் said it's high time we do a surgery. சர்ஜரி பண்ணும்போது தான் தெரிஞ்சது கூட ஒரு 7-8 ஃபைப்ராய்ட்ஸ் வச்சிருந்தேன். ஃபைப்ராய்ட்ஸ் இவ்வளோ ஹெல்த்தி தானங்க நீங்க. அடெனோமைசிஸ் எப்படின்னா இவ்வளோ ப்ராப்ளம்ல அந்த யூட்ரஸ் வாலே திக்கன் ஆயிடுச்சு. திக்கன், that is only adenomyosis. இதெல்லாம் இதுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே it's worst. எல்லாமே சேர்த்து வச்சிருந்தேன் because இதை நான் இக்னோர் பண்ணேன். ஒன்னு led to the other led to the other. பயங்கரமா இப்ப பார்த்தா என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து they are facing this in their early 30s. இப்போ 30sல தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அப்போ திங்க் ஆஃப் தேர் டெலிவரி எல்லாம் என்னோட ஏஜ்ல இப்பதான் 35-36 பிரெக்னன்ட் இல்ல டெலிவர்ட் இல்ல அவங்க கிட்ஸ்க்கு 1 year 2 years ஆகுது. கரெக்டா? எஸ். ஸோ நல்ல வேலை ஐ ஃபினிஷ்ட் இட் பிஃபோர் 20sலேயே. பட் அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுலேருந்து எல்லாமே ப்ராப்ளம் ஆகுமே, கன்சீவ் ஆகுறதே ப்ராப்ளம் ஆகுமே. ஸோ ஐ தாட் ஐ ஹாவ் டு புட் இட் அவுட். டோன்ட் இக்னோர் திஸ். நோ, இட்ஸ் நாட் நார்மல். அண்ட் சோ மெனி பீப்புள் இப்போ கன்சீவ் ஆகிறதுக்குலாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு சுற்றி ஃபர்டிலிட்டி கிளினிக். ஃபர்டிலிட்டி கிளினிக். ஸோ மேபி நீங்கள் ஹெவி ஃப்ளோன்னு இக்னோர் பண்ணுறது கூட மேபி இல்லை, டெஃபினெட்லி தட் இஸ் ஆல்சோ ஒரு ரீசன். அண்ட் இந்த அளவுக்கு வளர விட்டுறாதீங்கன்ற மாதிரி. ஸோ டாக்டர் இவ்வளோ ஹெல்த்தியான பயங்கர கான்சியஸ் தானே நீங்க. ஒரு என்னதான் இருந்தாலும் ஏன்னா இவ்வளோ வருஷங்கள்ல இந்த ஃபிகர் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் பெரிய. அப்போ அது தெரியுது, ரிசல்ட் தெரியுது உங்ககிட்ட. ஆனா அதை மீறி என்னங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இதுல என்ன கேள்வி தெரியுமா, இவ்வளவு ஹெல்த்தியா தன்னை பார்க்கக்கூடிய ஸ்ருத்திகாவுக்கே இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறப்ப இதை எதையுமே கேர் பண்ணிக்காம இருக்கக்கூடிய அதர் லேடிஸ் அவங்கள நினைக்கிறப்ப இன்னும் ரொம்ப கவலை இருக்கு. ஆக்சுவலா நான் ஒன்று சொல்லிட்டா, நான் வெளியில இருந்து பார்க்க தான் ஹெல்தி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் வீடியோஸ் போடுவேன் பயங்கரமா ஃபிட்டா இருக்கிற மாதிரி. பட் யூ நோ ஒர்க் அவுட் இஸ் ஒன்லி 25 to 30%. 70% டயட் தான், ஃபுட்டு தான், இன்டேக் தான். எங்க அம்மா கூட இருந்த வரைய 22 years of my life இந்த ஜூஸ் அந்த ஜூஸ், ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னே அது டைம் டேபிள் போட்டு கொடுப்பாங்க. வெஜிடபிள் ஜூஸஸ், ஃப்ரூட் ஜூஸ் கிடையாது, ஃப்ரூட்லாம் பழமா சாப்பிடணும், நோ ஜூஸ், ஏன்னா அது வெறும் சுகர் வந்து. ஓகே, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்மா எனக்கு சடனா ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருந்தது. என்ன வேணாலும் சாப்பிடலாம், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, அதெல்லாம் என் பையனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இஷ்டத்துக்கு அர்ஜுன் வேற அதான் சொன்னல, என்ன ஸ்பாயில் பண்ணிட்டான், எனக்கு கெடுத்துட்டான். நல்ல ஃபுட்டியாவா டெய்லி இத்தனை வருஷம் அது டெய்லி வெளியே போலாமா ஆஃபீஸ்லாம் முடிச்சு டயர்டா இருக்கும்போது வெளியே போலாமா, ஸ்விக்கி பண்ணலாமா, நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கலாமா. ஸோ அண்ட் ஷூட் பண்றதுனால எனக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு ஆசை. அங்க சாப்பிடவே மாட்டேன். I'll skip lunch. நைட்டு 2 o'clock பேக்கப் பண்ண அப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிடுவேன் வீட்டுல 3 மணிக்கு விடிய காலைல. அப்படியே காஃபி குடிப்பேன், தூக்கம் போயிடும். ஆமா, சோ அன்ஹெல்தி. அதுவும் ஸ்பெஷலா when you shoot. பட் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க உடம்ப? எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணேங்க. ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. நான் சொல்லுவேன் 15 நாள் மாசத்துல வருது, அப்ப நான் எப்போ ஒர்க் அவுட் பண்ண முடியும்? அந்த டைம்ல பண்ணாதேன்னா ஒரு 4-5 நாள் ஓகே. 15 days என்ன பண்றது? ஸோ எல்லாமே I was doing ignored. இது நார்மல் தானே, எல்லா கேர்ள்ஸ்க்கு வரதானே விட்டு பார்த்தா I didn't know endometriosis such a big issue. இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகும்ல. நான் நினைச்சேன் ஒரு சிஸ்ட்னா ஒரு சிஸ்ட். டாக்டர் எனக்கு டிரா பண்ணி காமிக்கும்போது தான் தெரிஞ்சது இது குட்டி 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 இது which can spread and glue other organs. ஃபுல்லா ஒட்டிக்கும் பக்கத்துல. அது ஒட்டுறதுக்கு முன்னாடி தான் they said no, it's high time. It's okay even if you're in your 30s, let's do a surgery. Okay, so ladies, ரொம்ப சாதாரணமாக உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இஃப் எனிதிங் ஜஸ்ட் நார்மல் அப்படிங்கிறத கடந்து போகாதீங்க. ஏன்னா இந்த இவ்வளோ நேரம் நம்ம பேசுறதுக்கு இவ்வளோ நேரம் எஸ் ஜஸ்ட் செக் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசுறதுக்கு இந்த எபிசோட்ல கூட ஏதோ ஒரு விஷயம் அதுலேயும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியணும் அப்படிங்கிறது தான் எனக்கும் இருக்கு. ஆல்ரைட், ஸோ இப்போ
உங்ககிட்ட வந்து இவ்வளோ டீட்டெயிலாக இந்த விஷயத்தை பற்றி யாரோ பேசியிருக்காங்களா என்னன்னு தெரியாது. தாத்தா வந்து 965 படங்கள் நடிச்சிருக்காங்க. அது கூகுள் சொல்லும், நீங்களும் நிறைய எபிசோடில் இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் தாத்தா பேரை சொல்லி தேங்காய் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொன்ன உடனே தில்லுமுள்ளு தான் எல்லாருடைய பெஸ்ட்டாக வந்து நிற்கிது. என்னோட ஃபேவரட். ஆமாம், அதை தாண்டி 964 படங்கள் இருக்குல்ல, அதில் ஸ்ருதிகா எந்த படத்தெல்லாம் பார்த்து சிலாகிச்சு நிறைய பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க? நான் வந்து ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லடா, நான் தாத்தாவை பார்த்ததே இல்லைங்க. ஓகே. அவரை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பிறக்க போதே அவர் இறந்துட்டாங்க. நான் அவரை பார்த்ததே இல்லை. அவர் எப்படி சொல்றது, ஸோ நான் ஐ ஷுட் நாட் சவுண்ட் ராங், நான் தப்பா ஐ ஷுடன்ட் சவுண்ட். ஸோ எங்க பாட்டியோட தான் எனக்கு அட்டாச்மெண்ட். அண்ட் எங்க பாட்டி எங்க கூடயே தான் இருந்தாங்க. தனி கொடுத்தோம்ல, இல்லை எங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஓகே, பிகாஸ் எங்க பாட்டி வாஸ் லைக் சிங்கிள் பேரண்ட்னால எங்க அம்மாவோட தான் ஃபுல்லா. ஸோ எங்க பாட்டியோட தான் நானும் என் தம்பியும் தூங்குவோம். எங்க பாட்டி தான் எனக்கு ஏதாவது ஒன்னா எழுந்து செய்வாங்க. எங்க பாட்டி 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 பாட்டினால எனக்கு ஐம் சோ க்ளோஸ் டு ஹர். அப்ப தாத்தா பத்தி ஜஸ்ட் கேட்டிருக்கேன், பட் அந்த க்ளோஸ்னஸ் போய் அந்த பேம்பரிங் மிஸ் பண்றீங்களா? நான் ஒரே கொண்டாடி செலிப்ரேட் பண்ண ஒரு லெஜெண்ட். எப்பவுமே நான் அதை அவரை பார்த்துருக்கலாமா, பிகாஸ் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவரோட ஹைட், கலர், பர்சனாலிட்டி, கண், அந்த பூனை கண்ணு, அவர் கலர்ல வந்து செம்ம கலர். அவரு லைக் எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஏதோ சொல்லுவாரு, ரோஸ் ரோஸா இருப்பாருங்க. ரோஸ் எனக்கு இந்த கொஞ்சம் டார்க்கா மாநிறமா இருந்தா தான் பிடிக்கும். ஓகே, எஸ்பெஷலி பாய்ஸ்லாம் எனக்கு ரொம்ப, அதனால தான் நான் அர்ஜுன் தாத்தா சொல்ல வந்தேன். மாநிறமா தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பொறுக்கி மாதிரி, பொறுக்கி இல்லாம பார்க்கதான். ஓகே ஓகே ஓகே. சோ தாத்தா அந்த மாதிரி செவச்சவர்னு ஒரு மாதிரி இருப்பாரு. ரொம்ப ஆசை பார்க்க, நான் பார்த்ததில்ல. ஸோ அவரோட நிறைய மூவிஸ்ல சீன்ஸ் பார்ப்பேன், பட் மூவியா தில்லுமுள்ள தான் பார்த்துருக்கேன் லைக் ஃபுல்லா. அவர் ரொமான்டிக் சாங்லாம் ரொம்ப ஃபீலிங்கா பாடியிருக்காரு. சின்ன புறா ஒன்று, நானே எனக்கே தெரியாது, நிறைய விஷயம் சொல்றீங்க, வெரி வஸ்ட்டுங்க. எவ்வளவு படங்கள் நானே எனக்கு திட்டிக்கிறேன். ஒரே நிமிஷம். எஸ், சின்ன புறா ஒன்று ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி ஃபன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்புலிங்கமே அரோகரா, அது வந்து அவரு வில்லனா கூட சூப்பரா பண்ணுவாரு, காமெடினா கூட வேற லெவல்ல சீன் தள்ளுவாரு, எல்லா ரோல்லயும் இறங்கிடுவாரு, எல்லா கேரக்டர்ஸ்க்கும் மோல்ட் பண்ணிப்பாரு. சோ அது வந்து ரொம்ப ரேர். அதாவது சில பேர் வந்து வில்லனா பார்த்தா நம்ம வில்லனா மட்டும் தான் பார்க்கணும்னு தோணும். ஆனா இவர் வந்து அதாவது ரொமான்டிக்காவும் பண்ணுவாரு, ஒரு பக்கம் வந்து நல்ல ஒரு கேரக்டர் பண்ணுவாரு, பயங்கர வில்லனிக்கா பண்ணுவாரு. ஸோ வேர்சடைல் அப்படிங்கிறது டெஃபினெட்லி தேங்காய் ஸ்ரீனிவாசன். டெஃபினட்டா அவ்வளோ படங்கள் பார்த்துருக்கோம், அவ்வளோ விஷயங்கள் நம்ம இது பண்ணனால எனக்கு அந்த வேல்யூஸ் வந்து இப்போ வந்து நினைப்பேன் நான். இப்போ சார் எப்படி பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆல்மோஸ்ட் வந்து வேலூர் வந்து ஷூட் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து அவருக்கு ஒரு ஃபேவரட்டான கடை இருக்கு, பிரியாணி கடை. பிரியாணி பெஸ்ட் இந்த புகாரி அவர் சொல்லுவாரு, கரெக்டா? அப்புறம் என்னது, ஒரு இதுக்கு போறான், ஹோட்டல் போறான், நார்மலா பேசுறதே அப்படிதான், கண்டென்ட் தான். அவர் நார்மலா இன்னைக்கு என்ன பிரியாணி அவரு கூப்பிடுறாரு. எங்க அப்பா சொல்லிருக்காரு, அந்த வந்து சர்வ் பண்றவரை கூப்பிட்டு ராஜா அப்படிதான் பேசுவாரு எல்லார்ட்டையும். டேய் கண்ணா, ராஜா என்னடா சூப்பரா இருக்கு, டால்டாவா அப்படின்னு. ஆமா சார், அதுதான் வேணா எடுத்துன்னு போ கண்ணா, நானே காசு தரேன், கீ வாங்கிட்டு வா. வேலூர்ல அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிரியாணி கடை இருக்கு. ரீசெண்டா வேலூர் ஒரு தடவை போனப்ப வந்து சொன்னாங்க, தேங்காய் சீனிவாசன் சார் இங்க ரூம் வந்து இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவாரு, அவருக்கு இங்க இருந்தா பிரியாணி போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஸோ நீங்க அவர் தாத்தாவை பார்த்தது இல்ல, பட் உங்களுக்கு பிரியாணி ரொம்ப வெல் கனெக்டட் தானே? வெல் கனெக்டட் தான், பட் இந்த வேலூர் விஷயம் நான் கேள்விப்பட்டது இல்ல. பாட்டியை கேட்டா சொல்லுவாங்க. ஆமா, டெஃபினட்டா கதை இருக்கும். ஏன்னா வேலூர்ல ரொம்ப ஃபேவரட், ரெகுலரா அங்கதான் வந்து சாப்பிடுவாராம், அங்க இருந்து கொடுக்கறதா ஒரு ஸ்டோரி வந்து சொன்னாங்க. இன்னைக்கே ஃபோன் பண்ணி அந்த ஹோட்டல் பேரை கேக்குறேன். ஓகே, ரைட். ஸோ இருக்கலே நான் சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு மித்து இருக்கு, இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லயும் பிக் பாஸ் பண்றாங்க. தமிழ் பண்றாங்க, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, போஜ்புரி, ஹிந்தியில. இருக்கிறதுலே வந்து ஹிந்தி தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கு. இஸ் தட் ட்ரூ? எனக்கு தெரியல, அதனால கேக்குறேன். கோஇன்சிடென்ஸா இல்ல ரியலான்னு தெரியல. நாங்களா எப்படி தெரியுமாங்க, ரொம்ப அழுது அடம் பிடிக்கிறோம். நீங்க நான் இன்னைக்கு இந்த வாரம் எதுவுமே செய்ய மாட்டேன், வீட்டுக்கு அனுப்புங்க, போன்றவங்களா பாக்குற டார்ச்சர் வேற. அதை தாண்டி இப்ப நாங்க குளிக்க போவோம்ல, அப்போ அங்க பயங்கர சில், ஏசி பிக் பாஸ் வீட்டுல எப்படின்னா they will tell us get jackets, jerkins கொண்டு ஷால்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஹைல இருக்கும். அண்ட் அந்த டைம்ல மும்பை climate is also very very cold. அந்த டைம்ல அக்டோபர், நவம்பர், டிசம்பர்.
அண்ட் வீட்டு வெளியே வந்தாலும் குளிரும். ஸோ ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்ல எல்லாம் நாங்க இப்ப சப்போஸ் ரொம்ப நல்லா நான்லாம் அந்த அழுத டைம் நான் வீட்டுக்கு போனோம்னு சொல்ல டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா நிறைய கண்டஸ்டன்ட் சொன்னாங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ இப்போ ஏதாவது தண்ணியில ஸ்விம்மிங் பூல்ல ஏதாவது அப்படியே ஷிவர் பண்ணின்னு நாங்க குளிக்க உள்ள போனோம்னா டாஸ்க்லாம் மிளகா தூள்லாம் பூசுவாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு எரியும். குளிக்கிறதுக்கு உள்ள போனோம்னா யூ வாண்ட் பிலீவ் அதுல நீங்க நல்லா பண்ணலன்னு வைங்களேன், லைக் நான் அழுறேன் நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன்னா உள்ள போய் கணக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 minutes கரெக்டா தலைமுடியில ஷாம்பு இருக்கும் போது ஐஸ் வாட்டர் கொடுப்பாங்க வரும். ஐயோ ஐயோ எனக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? அதுல இருந்து வந்து அது that will create one rage in you. ஆமா. And when you come out you'll be more அது content. ஐயோ அப்படின்னு வருவோம்ல. இது வந்து ஆக்சுவலா ஐ டோன்ட் நோ வேணும்னே இல்லையான்னு, இட்ஸ் an assumption கூட இருக்கலாம். But I have experienced it multiple times when நான் போகணும்னு சொல்லும் போது. ஏன் நிறைய என்னோட அங்க இருக்கிற மத்த கண்டஸ்டன்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. ஹோஸ்ட்லயே அவரை தான் சொல்லுவாங்க, சல்மான் கான் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு. ஐயோ இல்ல சொல்றாங்க. யூ வாண்ட் பிலீவ் நான் என்ன சொல்றது, அவர் என்கிட்ட கொஞ்சம் பயஸ்டா இருந்தாரா என்னன்னு தெரியல. என்ன 14 வீக்ஸா நான் இருந்தேன். 14 வீக்ஸ் ஒரு கண்டஸ்டன்ட் திட்டு வாங்காத, அவர்கிட்ட திட்டு வாங்காத ஒரே கண்டஸ்டன்ட் நான் திட்டு வாங்கின ஒரே வாரம் அவர் அன்னைக்கு ஷோக்கு வராத வரும் வேற ஒருத்தவங்க ஹோஸ்ட் பண்ணாங்க. ஓகே வெச்சு செஞ்சாங்க. மொத்த காண்டைய ஒரு தடவை ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், டாக் பேக்ல கேட்டுருச்சு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இது மாதிரி தப்பு பண்ண சம்திங் ஏதோ ஒன்று கேளுங்க. நல்லவங்க கூட நல்ல பொண்ணுங்களால கூட தப்பு சில டைம்ஸ் பண்ணலாம். தட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டாபிக். ஓகே. அந்த அளவுக்கு என்ன ப்ரொடெக்ட், லைக் நம்ம வீட்ல யாரோ ஒருத்தர் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணாங்க, ஒரு ஏய் நம்ம பொண்ணுப்பா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி he took care, you know. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுல, 1 year ஆக போகுது இல்ல? ஆமா எக்ஸாக்ட்டா 1 year ஆக போகுது. ஆமா அகைன் அந்த இதுக்கப்புறம் மீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமைஞ்சதா? இல்ல. ஆஹா மீட்டே பண்ணல. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஆஃப்டர் கெட் டுகெதர் எப்பவுமே வைப்பாரு. அந்த அவரோட ஸ்பெஷல் வீடு இருக்கே, பண்ணை வீடு இருக்கே, அவரோட வீடு வந்து இது ஐ மீன் அவரோட இடம் அந்த செட்டு பக்கத்துலயே அவர் ஒரு இடம் எடுத்து எல்லாருக்கும் ஃபுட் வச்சு அந்த ஃபுல் கண்டஸ்டன்ஸா ஃபினாலுக்கு அப்புறம் உடனே அவர் தான் டின்னர் போடுவாரு. அதுக்கு நாங்க போகும்போதுதான் அப்பதான் அப்படி அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் நேர்ல அவரை பாக்குறேன். அப்போ வந்து ஷில்பா ஷிரோத்கர் மேம்னு ஒருத்தவங்க சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்க சொன்னாங்க சல்மான் she really loves you and adores you man. நான் சொன்னேன் சார் I took permission from my husband to sight edify you, you know, because அவனை தவிர நான் யாரையும் எதுவும் பண்ணல. And I told him it's fair because உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நான் அவரை சைட் அடிச்சிருந்தேன். So I can legally sight edify him. அதே மாதிரி அவரை தமிழ் பேசவர வச்சீங்கல்ல, அதுவே ரொம்ப அழகா இருந்தது. பிக் பாஸ் தமிழ் பேச வச்சேன். ஆமா பிக் பாஸ் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல வச்சீங்களா, I love you சொல்லி நம்ம ஊர்ல சும்மா சும்மா சோ எனக்கு அங்க ஹிந்தி கொஞ்சம் செட் ஆவறதுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஃப்ளோ வந்தது. சோ நான் சே சும்மா சமத் கரோ அப்படினா சும்மான்றது வந்துரும். அவங்க ஊர்ல சும்மானா கிஸ், சும்மா ஏய் நீங்க வாங்கடா. அங்க நிறைய கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்க கரியர் ஹீரோயினா ஸ்டார்ட் பண்றது எல்லாமே என்னோட ஏஜ் குரூப். யூ நோ they are heroines when they are 36 37 தான், and they are still not married. Retirement age. They are not married. Okay, நம்ம ஊர்ல இப்பதான் அது புதுசு இல்ல. Like Trisha's 42, she's a heroine. Nayanthara's 40 plus, she's a heroine. That is new and it's nice. It's a new trend. Yes of course. But ஆனா சாவித்ரி அம்மா வந்து அவங்களோட பீக் டைம்ல இருந்தப்போ அவங்களோட ஏஜ் வந்து 40. Really அந்த இதுக்கு அப்புறமா நடுவுல ஒரு பெரிய கேப் இருந்தது. ஒரு 25 இயர்ஸ்க்கு அந்த பெரிய கேப் இருந்தது. அப்ப 25 ஓட அது முடிஞ்சு போனது. ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் இப்போ மறுபடியும் வந்து அது ஒரு பெரிய இருக்கிறது ஒரு பெரிய இதா இருக்கு. சோ அந்த மாதிரி இது பண்ணும்போது அங்க வந்து பார்த்தா அது லைக் you're married, you have a child, more or less என்னோட 1 or 2 years கம்மியா இருப்பாங்க. Yeah அப்படின்னு oh god so early அப்படின்னு so early you get married ma it's high time அப்படின்னு no அப்படிங்க. பட் they are very chilled out people. செம்மையா மெயின்டைன் பண்ணிப்பாங்க, பாடி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அவங்கள பார்க்கும்போது தான் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஒரே ஏஜ் குரூப் லுக் அட் த ஃபிட்னஸ் லெவல்ல ஒரு மாதிரி செம்ம. ஸோ அதெல்லாம் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பேன். நான் தான் இங்க யாரோ என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கூட சொல்லுவேன், நான் சொல்லுவேன் அப்ப என்னோட 4 வயசு சீனியர் த்ரிஷாலாம் எப்படி ஃபிகரா இருக்காங்க, என்ன இது நான்லாம் இன்னும் நிறைய ஹேவ் வே டு கோ. ஸோ ஐ ஆல்வேஸ் சீ சம்மன் என்னை விட பெட்டரா பார்த்து அவங்க லுக் அப் அண்ட் ஐ ஒர்க்.
ஸோ தட் நம்ம வி ஆல்வேஸ் கீப் கெட்டிங் பெட்டர் ஓகே. ஃபிட்னஸ் வைஸோ எந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட. ஸோ கீப் இன்ஸ்பைரிங். நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன விஷயம் பண்ணாலும் அது நல்லதாவே உங்களுக்கு அமையட்டும்னு சொல்லிட்டு இந்த எபிசோட தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ரோஹினி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, சினிமா எக்ஸ்பிரஸ் மக்களே இந்த இன்டர்வியூ மூலயமா உங்களோட டெய்லி ரொட்டீனில் உங்களோட டெய்லி கஷ்டங்கள்லேருந்து கொஞ்சமாச்சும் நீங்கள் டைவர்ட் ஆகி சிரிச்சிங்கன்னா அதுவே எனக்கு வந்து பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். டு சப்ஸ்கிரைப் டு த சேனல். பாய் பாய். அண்ட் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. பாய் பாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.